யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாஃப் பார்த்த சர்வசஹ. பகவானை ஒரு பக்தன் எப்போதெல்லாம் தன் துணைக்கு அழைக்கிறானோ, தன்னை ரட்சிப்பதற்கு பிரார்த்திக்கிறானோ, அப்போதெல்லாம் இந்த உலகத்தில் பகவான் தோன்றி அந்த பக்தனுக்கு வேண்டிய உதவியை செய்து கொடுக்கிறார். 108 திவ்யதேசங்களின் ஸ்தல வரலாற்றை பார்த்தோம் என்றால், பல இடங்களில் அரசர்களுக்காகவும் ரிஷிகளுக்காகவும் ஏன் சிறு குழந்தைகளுக்காகவும் கூட பகவான் தோன்றி காட்சியளித்த இடங்களை பார்க்கிறோம். அந்த வண்ணத்தில் தில்லைநகர் திருச்சித்திரகூட்டத்தின் வரலாற்றை பார்த்தாலும் பகவான் பராசர மகரிஷியினுடைய ஒரு பிரார்த்தனைக்காக இங்கு தோன்றினார் என்று தெரிந்து கொள்ளலாம். பராசரர் மிக உயர்ந்த ஒரு வம்சத்திலே தோன்றிய முனிவர். வசிஷ்டாச்சாரியரை நாம் அனைவரும் அறிவோம். அவர்தான் ராமனுக்கே ஆச்சாரியன். சூரிய வம்சத்தவர்களுக்கெல்லாம் குலகுருவாக எழுந்தருளி இருந்தார். அந்த வசிஷ்டருடைய மகனுக்கு சக்தி என்று பெயர். அவரும் பெரிய ரிஷி. அந்த சக்தியினுடைய மகன்தான் பராசரர் என்கிற முனிவர். அவர்தான் 18 புராணங்களுக்குள்ளே விஷ்ணு புராணம் என்கிற மிக உயர்ந்த புராணத்தையே இயற்றினவர். அந்த பராசரர் ஒரு முறை இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார், கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்திலே. அப்போது 3 அசுரர்கள் அவரை துன்புறுத்துவதற்கு, அவருக்கு இடையூறு செய்வதற்காக வந்தார்கள். இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நினைவு ஏற்பட வேண்டும். இந்த கதை முன்னாடியே கேள்விப்பட்டது போல் இருக்கிறதே என்று புத்தியிலே தோன்ற வேண்டும். ஏனென்றால் தஞ்சை மாமணி கோவில்னு பார்த்தோமே, அந்த கோவில் ஒரே இடத்துல 3 கோவில்களை பற்றி பார்த்தோம். அங்கும் இதே தல வரலாறு. அதில் ஒரு பகுதியை அந்த இடத்துல பார்த்தோம், மற்றொரு பகுதியை இந்த இடத்துல தொடர்ந்து பார்க்க போகிறோம். 3 அரக்கர்கள், தஞ்சகன், கஜமுகன், தண்டகன் என்று 3 அசுரர்கள். இவர்கள் மூவரும் வந்து இடையூறு செய்தார்கள். அவருடனே பகவானிடத்தில் பிரார்த்தித்தார். பகவான் கருட வாகனத்தோடு வந்து தஞ்சகன், கஜமுகன் இந்த 2 பேரையும் அழித்து விட்டார். தஞ்சகன் அழிந்தபடியால் தான் தஞ்சை என்று அந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டதுன்னு பார்த்திருந்தோம். இந்த 2 பேரும் அழிந்தார்கள். கடைசி இருந்த தண்டகன் மட்டும் நேர பூமிக்குள்ள போய் பாதாளம் வரை போய் ஒளிந்து கொண்டான். அவனை பிடித்து அழிப்பதற்காகத்தான் பகவான் வராகமாக மறுபடியும் உருவம் எடுத்துக்கொண்டு நேர பூமிக்குள்ள போய் பாதாளத்தில் அவனை குத்தி கொன்றுவிட்டு திரும்ப பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தார். அந்த இடம்தான் ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தில்லைநகர் திருச்சித்திரகூடத்துக்கு அருகிலே தான் இருக்கிறது. அங்க பூவராக பெருமானாக நன்னா இடுப்புல கையை வச்சுட்டு நல்லா கம்பீரமான வடிவம், ரொம்ப சின்ன திருமேனி. ஆனால் பார்ப்பதற்கே அவருடைய திண்மை, அவருடைய பலம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த பூவராக பெருமான் தான் தண்டகனை அழித்துவிட்டு பூமியை பிளந்து கொண்டு மறுபடியும் வெளியே வந்தவர். இது இந்த 3 அசுரர்களை பற்றின கதை. ஆனால் அதோடு கதை முடியவில்லை. அந்த மூவருக்கும் 2 சகோதரிகள், உடன் பிறந்த பெண்கள் இருந்தார்கள். தில்லின்னு ஒருத்திக்கு பெயர், சில்லின்னு மற்றொருத்திக்கு பெயர். ஜில்லி, தில்லின்னு 2 பெயர். அவர்கள் இருவரும் அண்ணன்மார்கள் பட்ட பாட்டத்தான் பார்த்தார்களே, அதனால தவறு செய்ய வேண்டாம் என்று பகவானிடத்திலே வந்து தவம் செய்து அவனையே பணிந்து நின்றார்கள். பகவான் என்ன வேண்டும்னு கேட்டார். ஒருத்தி சொன்னா, ஜில்லி சொன்னா, எனக்கு உன்னை காத்து கொண்டு நிற்க வேண்டும் என்று ஆசை என்று சொல்ல அவளையே ஒரு மரமாக ஆக்கி அந்த மரத்தின் நிழலிலேயே பகவான் காட்சி அளிக்க தொடங்கினார். அது ஜில்லிக்கு கொடுத்த வரம். மற்றொருத்தி தில்லி, அவள் எனக்கு மோட்சம் வேண்டும் என்று பிரார்த்திக்க, அது இங்கே கொடுக்க முடியாது, நீ நேர தில்லை நகருக்கு போ. அப்ப தில்லை நகர்னு பேர் கிடையாது, சித்திரகூடம் என்றும் பெயர் கிடையாது. அந்த இடத்துக்கு கிருஷ்ணாரண்யம், புண்டரீக வனம் என்று மட்டும்தான் பெயர் இருந்தது. அந்த இடத்துக்கு போய் தவம் செய் என்று தில்லிக்கு சொல்ல அவள் இங்கு வந்து தவம் செய்தால். இங்கு காட்சியளித்து அவருக்கு நற்கதியை பகவான் வழங்கினார். அவள் பெயரால் தான் தில்லை. தில்லி என்பதற்கு அருள் புரிந்ததனால்தான் தில்லை என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது. தில்லைநகர் பெரிய நகரமோ, இதனோட கிராமம் கிடையாது. அன்றைக்கே பெரிய நகரமாக மாட மாளிகைகள் சூழ்ந்த இடமாக இருந்தது. அதனால் தான் தில்லைநகர் தில்லைநகர் என்று ஆழ்வார்கள் கூட குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு பெயர். தில்லைநகர் என்று பெயர் ஏற்பட்டதற்கான ஒரு ஸ்தல வரலாற்றை பார்த்தோம். அடுத்தது சித்திரகூட்டம்னு ஏன் பெயர் ஏற்பட்டது? சித்திரம்னு சொன்னால் அழகானது, வியக்க வைக்கக்கூடியது, பல விதமான பொருட்களை உடையது. கூடம்னு சொன்னா இடுப்பிடம், கூடம்னு சொன்னா அறை, கோவில், வீடு, எப்படி வேணாலும் பொருள் வைத்துக் கொள்ளலாம். அப்படி
சித்திரகூட்டம் என்றால் பல விசித்திரமான மிக அழகான சிற்பங்கள், மண்டபங்கள் இவை அனைத்தையும் உடைய ஒரு இடம் என்று சித்திரகூடம் என்பதற்கு பெயர். இது எப்படி ஏற்பட்டது? ஏன் இந்த பெயர் ஏற்பட்டதென்றால் அது சிவபெருமானோடு தொடர்பட்ட ஒரு அழகான கதை. சிவனுக்கும் பார்வதிக்கும் நடனத்திலே போட்டி ஏற்பட்டது. யார் மிக நன்றாக நாட்டியம் ஆடுகிறார்கள் என்று 2 பேரும் நாட்டியம் ஆடினால் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை, முடிவு சொல்லுவதற்கு முடியவில்லை. சரின்னு பிரம்மா, நான்முகக் கடவுள் இருக்காரே, அவரிடத்திலே போய் கேட்டார்கள். நீர் சொல்லுமே, நீர் பெரியவர் தானே, எங்கள் இருவருக்குள் யார் நன்றாக நாட்டியம் ஆடுகிறார் என்று நீர் சொல்ல வேண்டும்னு கேட்டார்கள். அவர் சரி திருவாலங்காட்டுக்கு வாங்கோ, அங்க நான் நாட்டியத்தை பார்த்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறேன்னு சொன்னார். 2 பேரும் ஓஹோன்னு ஆடினார்கள். இவரால் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டார். சரி மறுபடியும் மகாவிஷ்ணுவை பிரார்த்திப்போம் என்று பகவானிடத்திலே பிரார்த்திக்க அவர் சொன்னார், பண்றேனே தாராளமா நான் பார்த்து சொல்றேன். அவருக்கு தெரியாத நாட்டியமா? பகவானுக்கு ஒருத்தரை நடுவராக கூப்பிடுறோம். சிவபெருமானும் பார்வதியும் ஆடும்போது நடுவராக பகவானை அழைக்க வேண்டும் என்றால் அவருக்கு நாட்டியம் தெரியுமானால் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும்னு ஆழ்வார் பாடுகிறார். மன்று அமர கூத்தாடி மகிழ்வாராம். பகவானுக்கு பலவிதமான நாட்டியங்கள் தெரியும். குடக்கூத்துன்னு ஆடுவார். அது காளிங்கன் தலையில எத்தனையோ விதமான நாட்டியங்களை எல்லாம் பகவான் ஆடி ஆடி காட்டுவாராம். காளிங்கனுக்கு நிறைய தலைகள் இருக்குமோ இல்லையோ, எந்தெந்த தலையெல்லாம் காளிங்கன் அகங்காரத்தோடு உயர்த்துகிறானோ அந்த தலையில காலை வச்சு அழுத்தி அழுத்தி விளையாடுவாராம். 1 3 5 7 அவருக்கு 10 தலை 15 தலை இருக்குமோ இல்லையோ, முதல் தலை 3ஆம் தலை 5ஆம் தலை 7ஆம் தலை 8ஆம் தலை 6ஆம் தலை 4ஆம் தலை 2ஆம் தலை இப்படி ஒன்று விட்டு விட்டு நாட்டியம் ஆடுவாராம். 1 3 5 3 1 3 5 இப்படி மாற்றி மாற்றி ஆடுவாராம். இதை போல பலவிதமான நாட்டியங்கள் அவர் ஆடுறதை பார்த்தா நாட்டியம் முடிந்து பகவான் புறப்பட்டு போய்விடுவாராம். ஆனால் பார்ப்பவர்களுக்கு இன்னும் அந்த பெருமான் ஆடிக்கொண்டே இருப்பது போல கண் முன்னால் தோற்றுமாம். மன்று அமர, மன்றத்தில் இருப்பவர்களெல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பா, ஆனால் அவர் ஆடி புறப்பட்டு சென்று விடுவார். எல்லாரும் மயங்கி அவரையே நினைத்து கொண்டிருப்பார்களாம். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. அதனால அவரை அழைத்தார்கள். அவர் வந்துதான் கோவிந்தராஜனாக சயனித்து கொண்டு நான் பார்த்து தீர்ப்பளிக்கிறேன், நீங்கள் ஆடலாம், எல்லாரும் சொல்லட்டுமே, அவரவர்கள் கருத்த மக்களும் சொல்லட்டும், தேவர்களும் சொல்லட்டும், நானும் சொல்லுகிறேன்னு சொல்லித்தான் சித்திரகூட்டத்திலே அது ஒரு நல்ல இடம் வேண்டாமா? நாட்டியம் ஆடணும், பெருமானும் வந்து பார்க்கணும், இத்தனை பேர் கூடி அதை தரிசிக்க வேண்டும், சிவபெருமானும் பார்வதியும் ஆட வேண்டும் என்றால் அதற்கு அழகான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுக்குத்தான் இந்த சித்திரகூட்டத்தை கட்டினார்கள். விஸ்வகர்மா என்று தேவர்களுக்கான சிற்பி, அதே போல மயன் என்று அசுரர்களுடைய சிற்பி, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பெரிய சித்திரகூட்டத்தை கட்டினார்களாம். ரொம்ப அழகானது. 5 பூதங்கள் இருக்கின்றனவோ இல்லையோ, அதை போல 5 கலசங்களை வைத்தார்களாம். 4 வேதங்களுக்கு சமமாக 4 கோபுரங்கள் இந்த கோவிலிலே உள்ளன. 36 ஸ்மிருதிகளுக்கு நிகராக 36 வாயில்கள் இருக்கின்றன. அதே போல 6 அங்கங்களுக்காக 6 கதவுகள் வைக்கப்பட்டுள்ளன. இதை போல எல்லா பூதங்கள், உலகங்கள், வேதங்கள் இது அனைத்தையும் காட்டும் வண்ணம் மிக அழகான சிற்பை வேலைப்பாடுகளோடு இந்த இடத்தை கட்டினார்களால். ஒரு 100 மண்டபம். யாகம் பண்ணும்போது யூபம்னு ஒன்று நடுவார்கள். அத்தனை யாகங்கள் பண்ண பயனை கொடுக்கக்கூடியதாக ஒரு 100 மண்டபத்தையும் இங்கு கட்டினார்கள். அதுக்கு மேல இந்த சித்திரகூட்டத்தில் பல சபைகள், நாட்டியம் ஆடணும்னா அதற்குன்னு மேடைகள் வேண்டுமோ இல்லையோ, கனக சபை, ரத்ன சபை, நாகசபை, தேவசபை, ராஜசபை என்று பலவிதமான சபைகளோடு கூட இந்த சித்திரகூட்டம் என்கிற ஒரு அரங்கம், நாட்டியம் ஆடுவதற்கான அரங்கம், பகவான் வந்து அதை பார்ப்பதற்கான அரங்கத்தை அவர்களும் கட்டி முடித்தார்கள். நாட்டியம் தொடங்கியது. 2 பேரும் அபாரமாக ஆடினார்கள். யார் வென்றார்கள்னு சொல்ல முடியவில்லை. கடைசியில் சிவபெருமான் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி ஒரு காலிலே நின்று கொண்டு மற்றொரு காலை தூக்கி நிறுத்தி தன்னுடைய நாட்டிய சாமர்த்தியத்தை காட்டினார். அது பெண்ணானபடியாலே வெட்கம். அதனால பார்வதியால் அதை போல் ஆட முடியவில்லை. தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாள். சிவபெருமான் தான் வென்றார் என்று தேவர்கள், மக்கள் அனைவரும் சொல்லத் தொடங்கினார்கள். பகவான் இடத்துல கேட்டா கண்டிப்பா அவர்தான் வென்றார். அனைவரும் சொல்லும்போது எது தவறாக இருக்க முடியும்? சிவபெருமான் தான் வெற்றி அடைந்தார் என்று பகவான் இந்த இடத்தில் சயனித்து கொண்டு சிவனும் பார்வதியும் ஆடிய நாட்டியத்தை பார்த்து சிவபெருமானே ஜெயித்தார் என்று அறுதியிட்டாராம். அதற்குத்தான் இந்த இடத்துல 2 பேரும், நடராஜ பெருமானும் சேவை சாதிக்கிறார். அதே போல பகவான் கோவிந்தராஜன் என்கிற பெயரோடு சயன திருக்கோலத்திலும் இந்த சன்னிதானத்துக்குள்ளேயே இருக்கிறார். இப்படி இந்த
ஸ்தல புராணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போதிருந்த பார்வதி தேவி இந்த இடத்துக்கு நேர தெற்கே ஒரு காளிக்கான ஒரு சந்நிதி இருக்கிறது. அந்த பார்வதி தேவியும் இந்த தில்லைக்கு அருகிலேயே ஒரு இடத்தில் தாண்டவமாடி கோவில் கொண்டு இருக்கிறாள் என்று ஸ்தல புராணம் சொல்லுகிறது. இது இந்த ஊருக்கு சித்திரகூட்டம் என்று பெயர் ஏற்படுவதற்கான காரணம். அப்போ முதல்ல பார்த்தா கண்வர் புண்டரீகர் 2 பேருக்கும் பகவான் மோட்சம் அளித்த இடம். காவேரியினுடைய தகப்பனாரான கவேரன் அவரும் மோட்சத்தை பிரார்த்திக்க கோவிந்த நாமத்தை அவர் உச்சரித்து ஜபிக்கவே அவருக்கு மோட்சம் கிடைத்த இடம். அடுத்ததாக தில்லி என்கிற ஒரு அரக்கிக்காக இந்த இடத்துல பகவான் காட்சியளித்து மோட்சம் அளித்தபடியாலே அவளுக்கான இடம் தில்லை என்கிற பெயர் ஏற்பட்டது. சிவபெருமானுக்காக சித்திரகூடம் ஏற்படுத்தப்பட்டபடியாலே அங்கு உறையும் பெருமான் சித்திரகூடத்துள்ளான் என்று சொல்லப்படுகிறார். இதுதான் இந்த ஊருக்கு ஸ்தல புராணம். இன்னொரு முக்கியமான தொடர்பு உண்டு. திருவேங்கடத்தில் பகவான் வெங்கடேச பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அந்த பெருமாளே தான் இங்கு வந்து சயனித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினணையான் என்று திருப்பாணாழ்வாருடைய பாசுரம். திருவேங்கடமுடையான் யாரோ, ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கநாதன் யாரோ நினைக்க வேண்டாம், அந்த பெருமாள் தான் இங்கு வந்து சயனித்திருக்கிறார். ஒரு இடத்துல நாம் குதிக்கிறோம்னு வச்சுங்களேன், உயரமான இடத்துலேருந்து நேர பூமியில் குதிச்சா பூமி உடைந்து போய்விடும். அப்போ ஒரு உயரமான இடத்துலேருந்து ஒரு 10வது மாடியில் இருக்கோம்னு வச்சுங்களேன், அங்கேருந்து ஒரு 5வது மாடிக்கு இறங்கி அப்புறம் பூமிக்கு இறங்கணுமோ இல்லையோ, அதை போல வைகுந்தத்திலிருந்து முதல்ல திருமலை என்கிற மலைக்கு மேலே வந்து பகவான் நின்று கொண்டாராம். அங்கிருந்து இறங்கி ஸ்ரீரங்கத்துக்கு நடையாக வந்து வடக்கு வாசல் வழியா உள்ள வந்து கோவிலிலே சயனித்து கொண்டார் என்று பெரியோர்கள் சொல்லுவதுண்டு. அப்படி வரும் வழியில் நேர அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வரலையாம். இங்க சிறுச்சித்திரகூடம் வழியாக வரும்பொழுது ரொம்ப அழகான இடமாக இருக்கிறது. காவேரிக்கு அருகிலே கடலுக்கு அருகிலே இந்த அரண்யம், இந்த காடு கிருஷ்ணாரண்யம் இருக்கிறபடியால் இந்த இடத்தில் ஸ்ரீனிவாச பெருமானே தான் சயனித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பல ஒற்றுமைகள் காணலாம். ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு தானே மக்கள் அனைவரும் அழைக்கிறார்கள். அதே பெயரோடு தான் இந்த ஊரிலும் பெருமான் இருக்கிறார். கோவிந்தன்னு தான் அங்கும். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் பரன் சென்னுசேர் திருவேங்கட மாமலை என்று ஆழ்வார் பாடுகிறார். குன்றமேந்தின பெருமான் யாரு? கண்ணன். அந்த கண்ணனுக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் இந்திரன்? கோவிந்தன் என்கிற நாமத்தை சூட்டினார். அவர்தான் திருமலையில் இருக்கிறார்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப திருமலையில் இருப்பவர் கோவிந்தன் ஆயிடுத்து. இங்கிருக்கிறவன் கோவிந்தன் பெயர் வச்சிருக்கார். அந்த பெருமாள் தான் இங்கு வந்தார். அடுத்தது ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த பெருமாளை நாம் என்ன சேவிக்கல, மூலவரை சேவித்தோம்னால் 4 திருக்கரங்களோடு சயனித்து கொண்டிருப்பார். திருவேங்கடமுடையானுக்கும் 4 திருக்கைகள். அவரே வந்து மற்ற எங்கேயும் பெருசா 4 கைகளோடு சயனம் ரொம்ப பிரபலமாக சேவிக்க முடியாது. ஆனா இந்த ஊரில் 4 தோள்களோடு பகவான் சேவை சாதிக்கிறார். இதெல்லாம் சாட்சி. அங்கிருக்கிற பெருமான் தான் இங்கு வந்து சயனித்தார் என்பதும் ஒரு ஸ்தல வரலாறு உண்டு. இப்படி பலவிதமான பெருமைகளை உடையது இந்த ஒப்பற்ற திவ்யதேசம் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தல புராணத்தையே பார்த்துட்டு இருக்கோமே சுவாமி, பெருமான சேவிக்க வேண்டாமா? எப்படி பகவான் இருக்கிறார்? உற்சவமூர்த்திகள் 2 உற்சவமூர்த்திகள், தாயார் சன்னதி சேவிக்கணும், புஷ்கரணிகள் எண்ணிலடங்காதவை, பல அழகான தீர்த்தங்கள் இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கின்றன. என்னென்ன விவரங்கள் என்பதையும் பகவானுடைய தரிசனத்தையும் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.